ஹாய் எவ்ரிவன். நான் இப்போ வில்பட்டியில் அந்த ஊர் தாண்டி அவங்கள வயல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் சோர்ஸாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு சிற்றோடைக்கு வந்திருக்கிறேன். இப்போ பாருங்கள், மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இப்போ ஒரு அருமையான ஒரு கொஞ்சம் வழுக்கலாக கூட இருக்குது. அருமையான ஒரு சின்ன ஃபால்ஸ் கூட இருக்குல்ல, பார்த்தோட அந்த ஃபால்ஸ் வந்து அவங்க வர முடியாது. நான் வாங்கி அந்த ஃபால்ஸ் அவங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஒரு சின்ன ஃபால்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, அருமையாக இருக்கா? கொஞ்சம் இந்த இடம்லாம் கொஞ்சம் வழுக்கலாக தான் இருக்குது. என்னால் தாண்டி போகலாம், ஷூ இல்லாமல் போகலாம். கொஞ்சம் வழுக்குது பாருங்கள். எவ்வளோ அருமையான ஒரு ஸ்பாட்டு. வில்பட்டியில் தான் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட்டு கிடையாது. யாரும் வந்துடக்கூடாது. ஒரு அருமையான ஒரு ஏரியா. இப்போது சேஞ்ச் கீழே போக முடியல, ரொம்ப ரொம்ப வழுக்கலாக இருக்குது. மேலே போகிறேன். மேலே வந்துட்டோம். இப்போ அந்த ஃபால்ஸை காட்டுறேன் பாருங்க. இந்த நேரம் மனசாக தான் இருக்குது. இங்கே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. அக்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வழுக்கலாக தான் இருக்குது. எல்லாமே இருக்குது. இழுப்பு மழை வேறு பெஞ்சிச்சுங்க. மழை பெஞ்சதுனால இழுப்பு கம்மியாக இருக்குது. கொடுங்க அந்த ஃபால்ஸை நான் தொடர்ந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த பார்த்து நம்ம குட்டி ஃபால்ஸை தாண்டி மேலே வந்துட்டோம். அந்த சைடில் அதனால் நான் தவிர்த்து போய்கிட்டுருக்கேன். வந்துட்டேன் மறுபடியும். இப்போ நான் அதை தாண்டி போகிறேன். ஏற்கனவே நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2018-19 வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வரும் மறுபடியும். இன்னும் அதே செடியெல்லாம் ஆரம்பிச்சு இப்போ மறைச்சிச்சு. நம்ம ஏற்கனவே வந்திருந்தப்போ அந்த இடத்துல செடி இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே வந்து தண்ணியிலலாம் அலசி எல்லாம் இருக்கணும். அதுதான் இந்த சின்ன ஒரு ஃபால்ஸ், ரொம்ப அருமையான ஒரு ஃபால்ஸ். எப்படி இருக்கு? ஸோ இந்த சண்டே இப்படி தான் அருமையாக வில்பட்டியில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபால்ஸ்லேருந்து நான் ரிட்டன் போகிறேன். ரொம்ப மழையாக இருக்கனால நான் ஷூ வர கழட்டில். ஸோ அதனால் தண்ணிக்குள்ளே இறங்க முடியாது. ஸோ இங்கேருந்து நான் ரிட்டன் போகிறேன். இப்போ நான் மேலே வேறு வழியாக ஏற போகிறேன். மேலே எந்த பாதையில் இல்லாமல். ஏன்னா திருப்பி இறங்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக வலிக்கிட்டு போது பார்த்தோன்னா மழை வேறு பெஞ்சிகிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிகமாக வலிக்கிறீங்கன்னா அதுக்கு ஈஸியாக தான் அக்சஸ் பண்ணலாம். ஆக்சுவலி காஃபி பிளான்ட் பறிக்கிறதுக்காக இங்கே வந்தோம். மழைனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. காஃபி செடிகளுக்குள்ளே போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, காஃபி பிளான்ட்டு தான். பழம் இல்லை, இப்போ சீசன் இல்லை. எப்போ சார் சீசன்? இப்போ தான் பூ பூத்துருக்கு. சீசன் கொஞ்ச நாளில் பழம் வரும். காஃபி பிளான்ட்டில் பார்க்க நேரம் ஆகும். நாற்று ஒன்றும் கண்ணில் படவே இல்லையே. அது ரொம்ப பெருசாக இருக்குது. இதை எடுக்கலாமா? பாரு, இதுதான் காஃபி நாற்று. அந்த விதை இருக்கு இல்லையா, பழம் விழுந்து ஒரு காஃபி பெரிய செடிக்கு நடுவில் இந்த மாதிரி முளைக்கும். எடுக்கலாமா? மனமாக இருக்கு. ஸோ இப்போ நான் 3 நாற்று எடுத்துருக்கேன். கம்மியாகவே எடுத்துக்கலாம், ஒரு 10 எடுத்துக்கோங்க. அது எடுக்க முடியாதுல்ல, பெருசு.
ஒரு 3 நாட்கள் தான் எடுக்க முடிஞ்சது. அவர் எடுத்துகிட்டு வரைக்கும் போயிருக்காரு. இப்போ நான் அப்படி வயல்வெளி பக்கம் போகிறேன். அது தொடர்ந்து வாங்க. இதான் வில்பட்டி வயல். போக போக நான் உங்களுக்கு ஃபுல் வயலையும் காட்டுறேன். இது கொஞ்சம் தான் தெரியும். உள்ளே போனோம்னா ஊரை பார்க்கலாம், வயலையும் முழுமையாக பார்க்கலாம். பண்ண முடியாது. ஃபோட்டோ எடுத்துட்டு காஃபி நாற்று கொஞ்சம் எடுத்தாச்சு. அடுத்ததாக பட்டர் ஃப்ரூட் பறிக்க போகிறோம். ஆனால் இந்த மரத்தில் இல்லை, வேறு ஒரு மரத்தில் கீழே பறிச்சிட்ருக்காங்க. மழையாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடனே எந்த வேலையும் செய்ய முடியல. பட்டர் ஃப்ரூட் பறித்தோன்னே அடுத்து நாங்கள் கடந்து போயிட்டுருப்போம். மேலே போயிட்டு உங்களுக்கு நான் வயலை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போவோம். ஆற்றுலேருந்து ஏறி மேலே தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். தோட்டத்துக்குள்ளே பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் கேமரா ஓப்பன் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ரொம்ப வழுக்குது, ரொம்ப நேராக பார்த்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபுல்லாக வெள்ளைப்பூடு போட்டிருக்காங்க. மேலே கொடைக்கானல் கொஞ்சம் மழை பெஞ்சு பார்த்தா கொஞ்சம் வெறிக்குது. அந்த வெள்ளைப்பூடு வயல் வழியாக தான் ஏறி மறுபடியும் வீட்டுக்கு போகிறோம். பாருங்க, அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். சின்ன பாத்து இது வழியாக தான் போகணும். அதில் ஏறி நடந்து போயிட்டுருக்கோம். வரும்போது ஃபுல்லாக இறக்கம். இப்போ மேட்டில் ஏறி போயிட்டுருக்குது. மூச்சு வாங்குற சவுண்டு கேட்டாலே தெரியும். அங்கங்கே கொஞ்சம் வீடுகள் இருக்குது இந்த வயலோரமாக. முன்னாடி 2 பேர் போயிட்டுருக்காங்க. முன்னாடி ஒருத்தர் வராது. பூண்டு க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கங்க. இதுதான் பூண்டு. இப்படி தான் விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ தான் போட்டிருக்காங்க, இன்னும் எந்திரிக்கலை. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் சார்? தெரியல. 45 நாள். அப்போ 1.5 மாதம். 1.5 மாதம் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு வந்து 3 மாதம் ஆகிடுமா? 3 மாதம். ஸோ தொடர்ந்து இந்த பூண்டோட வந்து காலம் வந்து ஆமாம் பாதி வளர்ந்துருக்கு. அப்போ இன்னொரு 1.5 மாதம் கழித்து இது வந்து அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பா இப்போ நம்ம ஓரளவுக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ ஊர் தெரியுதுங்க. இதுதான் வில்பட்டி கிராமம், பழைய கிராமம். கொடைக்கானல்லேருந்து 8 கிலோமீட்டர். கொஞ்சம் ஊரை நெருங்கிட்டோம். நாங்கள் கீழே போகும்போது நிறைய பேர் இங்கே வேலை பார்த்துருந்தாங்க. இப்போயும் வேலை பார்க்குறாங்க, பட் தூரத்தில் இருக்காங்க. நம்ம போகும்போது அந்த பக்கமாக இறங்கணும். அப்படி தானே? அது வேறு நேராக இறங்கி போகணும். இப்படி இறங்கி ஆமாம். நம்ம ஏற்கனவே இந்த ரூட்லேயே வந்திருக்கோம். ஆமாம், இதுலேயும் வந்திருக்கோம், அதுலேயும் வந்திருக்கிறோம். ஞாபகம் இருக்குது. பட்டு சாலிடாக 19க்கு அப்புறம் நம்ம வரல, உள்ளே இறங்கலை. ஆமாம், ஒரு கிட்டத்தில் வந்துட்டோம். வீடெல்லாம் தெரியுது பாருங்கள். மறுபடியும் மழை வந்துச்சு. ஸோ அந்த மழை நேரத்தில் இந்த பிளான்ட்டையும் பிடிச்சிட்டு, குடையும் பிடிச்சிட்டு, ஃபோனையும் பிடிச்சிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்க பண்ணுவான்னு கேட்குற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் எடுத்து வைப்போம். ஊரை நெருங்கிட்டோம். பேக் சைடு இருக்கோம், ஊருக்கு பேக் சைடில். அப்படி வாக்கி ஒரு சின்ன ஒத்தேடி பாதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது இதுதான். ஒரு ஸ்டெப்பு தான். இன்னொரு ஸ்டெப்பு வச்சோம்னா கீழே போயிடுவோம். கொஞ்சம் கீழேயும் பார்த்து கவனமாக நடக்க வேண்டியிருக்கு. ஸோ போகும்போது ஆக்சுவலி வேறு ஒரு பாதையில் போனோம், வரும்போது வேறு ஒரு பாதையில் வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து வீடு பக்கம் அப்படி தானே சார்? என்ன சார்? ஆமாம். ஓ, ரொம்ப ஊருக்குள்ளேயே ரொம்ப தூரம் போனோம். இப்போ கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துட்டோம், வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டோம். ஸோ வயல் இதோட எண்டாவது வில்பட்டி வயல். அதுக்கு மழை பெஞ்சு இப்போ தான் லேசாக ப்ளூ ஸ்கை வருது. இப்போ அப்படியே ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன்.
சின்ன சின்ன தெருக்கள் தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப பழைய கிராமம், அதனால் சின்ன சின்ன வீடுகள். கொஞ்சம் இப்போலாம் டெவலப் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்த கூரை வீடுகள்லாம் இப்போ வந்து ஸ்லாப் வீடாக மாறிடுச்சிங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு சில அந்த பழைய ஸ்ட்ரக்சர் இந்த பார்த்திங்களா, இதெல்லாம் பழைய வீடு. இந்த மாதிரி இன்னும் ஒரு சில பழைய வீடுகள் இன்னும் இந்த கிராமத்தில் இருக்குது. தேர்தல் விளம்பரம். போகும்போது இறங்கி போனோம். இப்போ இறங்கி போகிறோம். வீட்டுக்கு பேக் சைடில் போயிட்டுருக்கோம். நண்பரோட வீட்டுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், இதுதான் நுழைவாயில். இது வழியாக தான் போகணும். ஒரே நிமிஷம் கூடையை மடிச்சுக்கிறேன். கூட அதுக்குள்ளே போகாது. ஸோ வீட்டுக்குள்ளே போகிறோம். இதுதான் கதவு. என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறேன். சே ஹாய். இது என்னது? என்ன செடி? சரி, ஒரு ஹாய் சொல்லிடு. உன் பேரை சொல்லிவிட்டு ஒரு ஹாய் சொல்லிடு. சொல்ல மாட்டியா? அகிலேஸ்வரனா? வெரி குட். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப பழைய வீடுகள். இதுதான் அவங்களுடைய வீடு. இந்த விளக்கு மாடம்லாம் வச்சு, தாழ்வாரம்லாம் ரொம்ப தாழ்வாக இருக்கும். பேருக்கு தகுந்த மாதிரி தாழ்வாக தான் இருக்கும். பிளான்ட்டை வச்சிட்டோம். ஷூலாம் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது. சார் கண்டிப்பாக இருக்கட்டுமா சார்? வீட்டுக்குள்ளே போகிறோம். ஈரம் இருக்குது. இருங்க வரேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் அந்த வீடு. ரொம்ப பழமையான வீடு. அதுலேயும் மேலே மெத்துன்னு சொல்கிற அந்த பழைய ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். இன்னொரு நாள் வேறு ஒரு லொக்கேஷனில் ஒரு அருமையான வீடியோ சந்திக்கிறேன். பை பை.